பல்லடம் ஹவுஸ் ஜப்தி விவகாரத்துல அதிரடி திருப்பமா போலீஸ் ஹவுஸ் ஓனரையே கைது பண்ணிருக்காங்க. வங்கதேசத்துல பிறந்து தமிழ்நாட்டுல பொண்ணு எடுத்து தமிழ் மண்ணில் பிசினஸ் பண்ணி திராவிட தலைவர்களுக்காக வாக்களிச்ச பிரஜைய 25 வருஷத்துக்கு அப்புறம் பங்களாதேஷின்னு சொன்னா அது சரியா? திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள கரைப்புத்தூரில் வெறும் 2 மாதங்கள் தாமதமாக ஹவுசிங் லோன் கட்டியதால் ஒரே நேரத்தில் 7 வீடுகளுக்கு சீல் வைத்த சம்பவம் இஎம்ஐயில் காலத்தை ஓட்டும் நடுத்தர வர்க்கத்தினர் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. கோர்ட் ஆர்டர், முன்னெச்சரிக்கையாக கொடுக்க வேண்டிய ஜப்தி நோட்டீஸ் என முறைப்படி எந்த ஒரு ப்ரொசீஜரையும் பின்பற்றாத தனியார் வங்கிக்கு பலரும் கண்டனங்கள் தெரிவித்தனர். ஹவுஸ் ஓனர் மட்டுமல்லாது அந்த வீட்டில் வாடகைக்கு குடியிருந்தவர்களையும் இரவு முழுவதும் நடுரோட்டில் நிறுத்திய சம்பவம் சமூக வலைதளங்களிலும் வைரலாக பகிரப்பட்டது. இந்த சூழலில் தனியார் வங்கி மீது சட்டப்படி நடவடிக்கை பாயும் என அனைவரும் எதிர்பார்த்த நிலையில் போலீசார் பாதிக்கப்பட்டவராக கருதப்பட்ட ஹவுஸ் ஓனரையே கைது செய்து அவர்களின் பவரை காட்டியிருக்கிறார்கள். காரணம், ஜப்தி செய்யப்பட்ட வீடுகளுக்கு சொந்தக்காரரான சயன் பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்தவர். சென்ற 2001ஆம் ஆண்டு பிழைப்பை தேடி அகதியைப் போல திருப்பூருக்கு வந்த சயனுக்கு மீண்டும் நாடு திரும்ப மனம் வரவில்லை. அதற்கு காரணம், திருப்பூரில் அவர் சம்பாதித்த பணம் இல்லை, திருப்பூரில் அவர் பறிகொடுத்த இதயம். ஆம், தமிழ்நாட்டைச் சேர்ந்த கீதா என்பவரிடம் இதயத்தை பறிகொடுத்திருக்கிறார் சயன். இருவரும் சட்டப்படி ரிஜிஸ்டர் மேரேஜ் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழ்க்கையை தொடங்கியிருக்கிறார்கள். தற்போது ஆதார் கார்டு, பான் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட் என இந்திய பிரஜையிடம் இருக்கும் அத்தனை ஆதாரங்களும் சயனிடம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் வங்கதேச நாட்டின் பாஸ்போர்ட்டும் அவரிடம் இருப்பதாக தெரிகிறது. எனினும் குடியுரிமை சான்றை காண்பிக்குமாறு போலீசார் சயனிடம் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் தன்னுடைய வீட்டை ஜப்தி செய்த தனியார் வங்கியினருக்கு போலீஸ் மூலமாக பவரை காட்டுவதாக சயனும் அவருடைய குடும்பத்தினரும் நினைத்திருக்கிறார்கள். சயன் கடந்த 25 வருடங்களாக திராவிட மாடல் கட்சிகளுக்கே வாக்களித்து வந்ததாக அப்பகுதியில் உள்ள உடன்பிறப்புகளும் ரத்தங்களும் தெரிவித்துள்ளனர். அதோடு குடியுரிமை சான்று பெறுவதற்காக நீதிமன்றம் மூலமும் சயன் கடந்த 15 வருடங்களாக போராடி வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. தனியார் நிதி நிறுவனத்தின் மீதிருந்து வழக்கை திசை திருப்புவதற்காகவே சயனை காவல்துறையினர் கைது செய்துள்ளதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். அதோடு சயன் வங்கதேசத்தைச் சேர்ந்தவர் என்று தெரிந்து கொண்டு அவருக்கு லோன் கொடுப்பது போல மொத்த சொத்தையும் அபகரிக்க சிலர் திட்டமிட்டிருக்கலாம் என்கிற சந்தேகமும் எழுந்திருக்கிறது. காவல்துறை உயரதிகாரிகள் இந்த விவகாரத்தில் உரிய விசாரணை மேற்கொண்டு தவறு செய்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர். அதோடு சயனின் பின்னணி குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு அவரிடம் சந்தேகப்படும்படியான எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை என்றால் சட்டப்படி அவர் தமிழகத்தில் குடும்பத்தோடு வாழ்வதற்கான வழிகாட்டுதல்களை அதிகாரிகள் வழங்கிட வேண்டும் என்றும் பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.